பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் ஸ்தோத்திரங்களும். ஸோ அப்பா வந்து தேவரீரோட கிருபையினால் அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பிதாவானவரும் இயேசுராஜாவும் பரிசுத்தாவியானவரும் வழி நடத்தி கொண்டு இருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு அப்பப்போ வந்து அந்த மாம்ச ரீதியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நேற்று அப்பா தூங்கிட்டு இருந்தப்போ அந்த கொரட்டை வந்து மூச்சு காற்று வந்து கொரட்டை வந்து வாயில் ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்பா ஏற்கனவே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதில் ரொம்ப பயந்து அப்புறம் வந்து டாக்டர் அவங்க மேம் கிட்டே கேட்டோம். ஸோ இன்றைக்கி நான் அவங்க நேரில் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை அது வந்து நார்மல் தான், நல்லா இருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரே பண்ணியிருந்தேன், நான் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு. தேவரீர் சாட்சி சொல்ல எனக்கு கிருபை செஞ்சதுக்காய் நன்றி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவங்க ஆயுஸ் நாட்டில் கூட்டி கொடுத்ததுக்காய் நன்றி. அவங்க மன விருப்பங்களையும் என்னோட மன விருப்பத்தையும் சீக்கிரத்திலே நிறைவேற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாய் சாட்சியாய் அவங்க நாம மகிமைக்கென்று வாழ வைத்ததுக்காக நன்றி. இந்த வி ப்ரே ஃபார் யூ ஜெயன் சேனலில் நான் சாட்சியாய் கொடுக்க தேவரீர் கிருபை செஞ்சதுக்காக நன்றி. இன்னும் எனக்கு இந்த சேனல் பற்றி அநேக விஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆராதிக்கணும், தேவரீரை துடிக்கணும், அநேக மக்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கணும், நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒருத்தவங்களோட சேர்ந்து இணைந்து வந்து ஜபங்களையும் துதிகளையும் இயேசுராஜாக்குள்ளே ஏறெடுக்கணும்னு கண்டிப்பாக ஒரு நாள் பிதாவானவருடைய சித்தத்தின்படி அவரோட கிருபையினால் இயேசுராஜாக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலோட இது நடக்கும். இயேசுராஜாவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் இது நடக்கிறதுக்காக நன்றி. தகுதியே இல்லாத பாத்திரமாக எங்களை இவ்வளோ நேசிக்கிற அந்த அன்புக்கு வந்து என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு தெரியல. அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எவ்வளோ நல்ல தேவன் இல்லை நம்ம தேவன். இப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. நம்ம உண்மையுள்ளவங்களாக இல்லைனாலும் அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வைத்து நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த தேவன் மற்றவங்களுக்கும் தேவன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பிதாவானவரும் இயேசுராஜாவும் பரிசுத்த ஆவியானவரும் எங்களையும் சரி இதை கேட்குற உங்களையும் சரி உபயோகப்படுத்தினதுக்காய் நன்றி. எல்லா துதிகான மகிமையும் பிதாவானவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மட்டுமே. ஆமீன்.